சிஜேபியோட போராட்டம் நாடு எங்கும் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற கேள்வி எல்லார் மத்தியிலும் போட்டு உலுக்கிட்டு இருக்கு. முதல் குரலா, முதல் எதிர்ப்பா எப்பவும் மத்திய அரசு கொண்டு வர்ற ஒவ்வொரு மக்கள் விரோத சக்தியான, மக்கள் விரோத போக்குக்கு முதல் குரல் எப்பவும் தமிழ்நாட்டில இருந்து வரும். அங்க பில் பாஸ் பண்றாங்களோ இல்லையோ, இப்படி ஒரு பில் வரப்போது, இதனால மக்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்றத மக்கள் மத்தியில தெளிவுபடுத்தி போராட்ட குரலா முதல்ல தமிழ்நாடு இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் கொண்டாட்டத்துக்கு ஒன் லாஸ்ட் டைம் இல்லையா, அந்த கொண்டாட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்படி இதுக்குள்ள என்ன போராட்டம், ஏன் இவங்க எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது எல்லாத்த பத்தி தான் இந்த வீடியோல முழு விமர்சனமா பார்க்க போறோம். பார்த்துருவோம் வாங்க. வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது இந்த தமிழ்நாடு முதல் குரலா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. தமிழ்நாட்டோட குரல சிஜேபியினர் பெரிதளவுல மதிச்சாங்க. அவங்க எல்லாருமே எதிர்பார்த்ததும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு ஏதோ கோவத்துல அந்த பேர் வச்சு ஆரம்பிச்சாலும், அது செயல்பாடுகள் எல்லாமே தமிழ்நாட்டின் மறு உருவ செயல்பாடுகளா இருந்துச்சு. ஏன்னா மக்கள் விரோத போக்கை எப்போ ஒரு அரசு எடுக்குதோ, ஒன்றிய அரசு எடுக்குதோ, அதுக்கு எதிரான முதல் குரலா என்னைக்கும் தமிழ்நாடு இருக்கும். தமிழ்நாடு இருந்திருக்கு. ஜெயலலிதா அம்மா இருந்தப்பயும் சரி, இவங்க ஸ்டாலின் ஐயா இருந்தப்பயும் சரி, தொடர் எதிர்ப்போக்கு இருந்துச்சு. இடையில மட்டும் காணாம போச்சு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை எடுத்துன்னு போய் டெல்லியில அடகு வச்சிருந்த 2 பேரு. நம்ம ஓபிஎஸ் ஐயாவும், இபிஎஸ் ஐயாவும். அவங்க 2 பேரும் இருந்தப்ப. ஓபிஎஸ் ஐயா இப்ப அதுலருந்துலாம் மீண்டு வந்து இப்போ இங்க திமுகல சேர்ந்துட்டாரு. "எப்பா என்னால அவங்க கூட போராட முடியல. நான் ஏதோ பொழச்சு கிடக்குறேன் சாமி" அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்க வந்துட்டாரு. எப்பேர்ப்பட்ட மாசு இருந்த ஒருத்தரு, பக்கா முதலமைச்சரா இருந்தவரு, ஒரு கட்சியில ரொம்ப ஒரு சாதாரண எம்எல்ஏ அப்படின்ற எம்எல்ஏவே சாதாரணம் கிடையாது. சாதாரண எம்எல்ஏ அப்படின்ற போக்குல தான் அவருடைய செயல்பாடுகளும், அவருடைய இன்றைக்கான நடவடிக்கைகளும் இருந்துகிட்டு இருக்கு. அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு ஏதாச்சும் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு செய்திகள் வந்திருப்பார். இப்படியான போக்குகள் தமிழ்நாட்டுக்குள்ள அவர் ஒரு பக்கம் போயிட்டார். இவங்க 2 பேர் இருக்கும்போது அவங்க தனியா கட்சி நடத்திக்கிட்டு இருக்கும்போது, முதல்வர் ஒருத்தரும், துணை முதல்வர் ஒருத்தரும் இருக்கும்போது, அப்பதான் டெல்லிக்கு அடகு வச்ச தமிழ்நாடு அப்படின்ற மாரி இருந்துச்சு. இன்னைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தொடர்ந்து அந்த மாதிரியான செயல்பாடுகள்ல தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தமிழக இளைஞர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அறிவார்ந்த சமூகம், பல பேருக்கு முன்னுதாரணமா இருந்தவைங்க, கட் அவுட் வச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு கலாய்க்கிறாங்க. இப்படியான ஒரு போக்குல தான் நம்ம தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோமா? விஜய் அவர்கள் இன்னைக்கு அதுக்கு எதிரான நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு குரலை எழுப்பியிருக்காரு. எந்த இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபின்னு மென்ஷனே பண்ணல. அது எப்படி பிஜேபின்னு மென்ஷன் பண்ணாம ஒருத்தரால எதிர்ப்பு குடுக்க முடியும்? ஏன்னா நடக்கிறது அவங்க அரசாங்கம் தானே. இவர் பேசும்போது தமிழக அரசு சரியில்ல. தமிழ்நாட்டு அரசு மோசமா நடந்துக்குது. தமிழ்நாட்டு அரசு சரியில்ல நான் பேசினாரு. ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசுனீங்க இல்லையா? அப்படி பேசுன நீங்க இப்ப எங்க போச்சு? ஏன் பேச வேண்டியது தானே? மோடி அங்கிள் எத்தன பேரோட அந்த பசங்கள அடிக்கிறாங்க. தடியில ஆணி சொருவி வச்சிருக்காங்க. போலீஸ் லத்தில ஆணிய வச்சுக்கிட்டு, ஆணி அடிச்சு வச்சு பசங்க எல்லாரையும் காயப்படுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் அப்படியே தமிழ்நாட்டு பாஜக என்ன பண்ணுது அப்படின்னா, திரிபுவாதம் செஞ்சுகிட்டு இருக்கு. பாருங்க கல் எடுத்து அவங்க வச்சிருக்காங்க. லாரியில கல் எடுத்து நிக்க வச்சிருக்காங்கன்னு வீடியோ எடுத்து போடுறது. அவங்க எல்லாம் நீதி கேட்கறாங்க. இல்ல நிதி கேட்கறாங்க. நீட் தேர்வு அவங்க தூக்கி போட்டுட்டாங்க. பணம் தான் அவங்க கேட்கறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பொய் புரபகண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படியான தொடர் சூழல் போக்கு எல்லாரும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல தான் இப்பேற்பட்ட சூழல்ல தான் விஜய் அவர்கள் எதிர்ப்பு குரலை கொடுத்திருக்காரு. இதுக்கு இடையில அறிவு அவர்கள் இருக்கார் இல்லையா? அவர் வந்து மாணவர்கள் அடிக்கிறதெல்லாம் தவறுங்க. ரொம்ப தப்பு. ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் அது அப்படின்னு சொல்லிட்டு அவரு தலைமைச் செயலகத்துல போய் நேத்து குரல் கொடுத்திருக்காரு. இப்படி குரல் கொடுத்ததும் அவரை புடிச்சு கைது பண்ணி போயிட்டாங்க. விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய டேட்டா படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பா ஸ்கிரிப்ட் வர வரைக்கும் இவ்வளோ நேரமா வெயிட் பண்ணுவீங்க? ஸ்கிரிப்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டனங்கள்லாம் தெரிவிப்பீங்களா? நீட் தேர்வுக்கு எதிரா அவ்ளோ பேர் அங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. உங்க கட்சியின் நிலைப்பாடுகள் அதுதான். தாவேகாவுடைய நிலைப்பாடும் அதுதான். தமிழக அரசோட நிலைப்பாடும் அதுதான். நீட் தேர்வை ஒழிக்கணும்ன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனால அப்படி ஒரு சூழல் நடந்திருக்க கூடாது. நடந்தது கண்டிக்கத்தக்கது அப்படின்றாங்க. சரி அவங்க போராடுறாங்க. இங்க போராடுறவங்களுக்கு நீங்க அனுமதி குடுக்க வேண்டியது தானே? ஏன் அனுமதி குடுக்கல? தமிழ்நாட்டுக்குள்ள அதே சிஜேபியினரும் அது மட்டும் இல்லாம மற்ற மாணவ அமைப்புகளும், இளைஞர் அமைப்புகளும்
தொடர் போராட்டத்துல ஈடுபடுறாங்க. அவங்கள அடிச்சது தப்பு. அதுக்கு எதிரான கண்டனங்கள உங்க கொள்கை எதிரி தானே பாஜக. அந்த கொள்கை எதிரிக்கு எதிராக விஜய் அவர்கள் செயல்படணுமா இல்லையா? அப்படி செயல்படுறாரா? இல்ல. ஒரு மோசமான நிலையில விஜய் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காரு. ஒரு மோசமான செயல்பாடுகள வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் காங்கிரஸும் இருக்குது. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து துண்டு கட்டா தூக்கிட்டு போறாய்ங்க ராகுல் காந்தி அவர்கள. அதுக்கு எதிராக கோஷம் எழுப்புறாரா? குரல் கொடுக்கிறாரா? இல்ல. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மாணவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? தடியடி நடத்துறாங்கல்ல. அவங்களுக்கு ரோஸ் குடுக்குறது. அவங்க நடந்து போனாங்கன்னா, கை தட்டி அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறது. இப்படியான தொடர் செயல்பாடுகள்ல அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ஈடுபடுறாங்க. அப்படிப்பட்டவங்கள தான் இங்க இருக்கக்கூடிய பிஜேபி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? என்னவா புரபகண்டா பண்ணிக்கிட்டு இருக்கு? என்னவா எல்லார் முன்னாடியும் போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா அவைங்க எல்லாம் ஒரு பாகிஸ்தான்லேருந்து வருது அப்படின்னு சொல்லி, பாகிஸ்தான்லேருந்து, அமெரிக்காலேருந்து வந்திருக்காய்ங்க. அவங்க எல்லாம் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆட்சிய கலைக்க பார்க்குறாங்க. அவங்க மொத்தம் வேஸ்ட்டு. அவங்க எல்லாருமே வந்து உண்மையான மாணவர்கள் கிடையாது. உண்மையான ஜென்ஸி கிடையாது. உண்மையான மாணவர்களும் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையான மாணவர்கள் பல கண்டுபிடிப்புகள செஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி, வேற மாதிரியான திசை திருப்பும் வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க பண்ற புரபகண்டா பண்றது எல்லாமே, கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இருக்கட்டும். அவைங்களும் நம்ம நாட்டு மாணவர்கள் தான். அவைங்கள நம்ம யாரும் எதுவும் சொல்லல. அவைங்க கொண்டாடுறாங்க, இங்க அடிபட்டுருக்காங்க அப்டின்னா, ஏன் அத்தன லட்சக்கணக்கான பேர் வர போறாய்ங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கணும்ல. சரி ஒரு ஒரு கும்பல் அத்தன லட்சக்கணக்கான மாணவர்களையும், இளைஞர்களையும் ஏமாத்துது அப்டின்னா, அத விடுற அளவுக்கு நீங்க என்ன ஆட்சி கேவலமா நடத்திட்டு இருக்கீங்களான்ற கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்குலாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? அவங்களுக்கான நியாயமான கோரிக்கைய நீங்க கேட்டிருக்கணும். 20 நாளைக்கு மேல உண்ணாவிரதம் 20 நாளைக்கு மேல உண்ணாவிரதம் இருந்து பேரணி வந்திருக்காங்க. பேரணி வந்தவங்க மேல வீணா தடியடி நடத்தி, மண்ட உடைஞ்சு, பெண்கள் மேல வன்முறை ஈடுபடுத்தியிருக்காங்க. அந்த அப்ஜித் தீப்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பொறுப்பேத்துக்கிறாரு. 20 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. என்னால தான் நடந்துருச்சு. என்னால தான் இந்த இப்படியான ஒரு சூழ்நிலை நடந்துச்சுன்னு பொறுப்பேத்துக்கிறாரு. தமிழக முதல்வர் கேத்துக்கணும். இத நல்லா தெரிஞ்சுக்கணும் தமிழக முதல்வர். அவரு பொறுப்பேத்துக்கிட்டாரு. அவரு அப்படி பொறுப்பேத்துக்கிட்டு மட்டும் இல்லாம, பெண்கள இங்க அடிக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அதுக்கு எதிரா நாங்க குறுக்க விழுந்து நின்னு இருக்கணும், தடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு மன்னிப்பு கேட்கிறாரு எல்லார்கிட்டயும். மன்னிப்பு கேட்க வேண்டியவரு இங்க இருந்து மன்னிப்பு கேட்கல. அங்க இருந்து அவரு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படியான சூழல் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப கொடூரமான முறையில லத்திய வச்சு குத்துறது, பின்பக்கமா குத்துறது பெண்கள. அருவருக்கத்தக்க செயல்கள டெல்லி காவல்துறை செஞ்சுகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில உள்ள அவைங்க நாடாளுமன்ற எம்பிஸ், பாஜக எம்பிஸ் என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க எல்லாரும் உள்ள இருந்தோம். அவைங்க எல்லாரும் வந்து எங்கள தாக்குறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. எங்கள எல்லாரையும் பாதுகாத்தது டெல்லி காவல்துறை தான். அதுக்கு நாங்க பெருமைப்படுறோம். டெல்லி காவல்துறைக்கு நன்றி கடன் பட்டிருக்கோன்றாய்ங்க." "ஏம்மா என்னம்மா பேசின்னுருக்கிற நீ?" அப்படின்னு 4 பேர் கேட்கிற மாரிலாம் இருக்கு. என்ன மாதிரியான செயல்பாடுகள் இது? இதற்கு தமிழகத்தில இருக்கக்கூடிய ஆதரவு கட்சிகள் பல பேர் ஆதரவு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. தாவேகாவுக்கு ஆதரவு குடுத்த ஆதரவு கட்சிகள் பல பேர் ஆதரவு குடுத்துக்கிட்டு இருக்காய்ங்க. இந்த மாதிரியான செயல்பாடுகள் அங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில, இதுக்கு இடையில ஒரே ஒரு இடத்துலயாச்சு தாவேகா எதிர்ப்பு குரல தெரிவிச்சுச்சு அப்டின்னா, தா விஜய் அவர்கள் மேல பெரிய எதிர்பார்ப்பு என்ன இருக்கு அப்டின்னா, ஜனநாயகன் படத்த ரத்து பண்ணுங்க. அது என்ன புதுசா வருது? ஆல்ரெடி ரிலீஸ் ஆனது தானே! எல்லாரும் போய் ரீவாட்ச் தானே! ஏன் 23ஆம் தேதி தான் பண்ணி ஆகணுமா? 24ஆம் தேதி பண்ணக்கூடாதா? ஒரு நாள் முழுக்க தமிழகத்திலிருந்து அரசாங்கம் சார்பாக ஒரு போராட்டம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுங்க. எல்லாரும் வரட்டும். மிகப்பெரிய போராட்டமா வெடிக்குமே அப்ப. உங்க இளைஞர்கள ஏன் இப்படி திருப்ப மாட்றீங்க? இப்படியே வச்சிருக்கீங்களா? அந்த அந்த திரை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். நான் இப்ப பேசுறேன், நான் ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படின்னா, அது உங்களுக்கு புரியணும். நீங்க புரிஞ்சு உங்களுக்குள்ள ஒரு உணர்வ ஏற்படுத்தணும். அதுக்காக இந்த வீடியோல நீங்க என்னைய உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு பெரிய திரைக்குள்ள இந்த வீடியோ மாரி, இதே மாரி பெரிய ஸ்கிரீன்ல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க போறாரு. நாளைக்கு எல்லாரும் உட்கார்ந்து அதையே பார்த்துக்கிட்டு, கத்திக்கிட்டு, கூச்சல் போட்டுக்கிட்டு, எல்லாருடைய பார்வை மீடியாக்களோட பார்வை எல்லாமே அங்க திரும்பிடும். இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் இப்படியா போயிட்டாங்க. தமிழ் சமூகம் இப்படியா மாறி போச்சு. ஒரு 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 கட்டத்துக்குள்ள இருந்துட்டாங்களா? குதிரைக்கு கடிவாளம் கட்டுன மாரி, 4 பக்கமும் செவுரு போட்டு மறைச்சுட்டு, அதுல ஒரு பக்கம் ஸ்கிரீன கட்டிட்டு அத மட்டும் பார்த்துட்டு கிடங்கன்ற மாரி தான் தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. அத காட்டிக்கிட்டு இருக்கிறது, அங்க ஆடிக்கிட்டு இருக்கிறது நம்ம முதல்வர். அங்க ஆடிக்கிட்டு இருப்பாரு. இப்படியான செயல்முறைகள் தொடர்ந்து அங்க இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க?
இவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் திருக்குறள் அறிவு. அவர் போராட்டம் பண்ணியிருக்காரு. தலைமைச் செயலக வாசல்ல கத்தியிருக்காரு. கத்தி முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, உள்ள கூட்டின்னு போறாய்ங்க. வெளிய அதாவது அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போறாங்க. போறவர திரும்பி கூப்பிட்டு, "வாங்க அவர பேசுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ள கூப்பிட்டுருக்காங்க. தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு வராரு. போயிட்டு வந்து ஏன் விஜய் அவர்கள் தான் செய்தியாளர சந்திக்க மாட்டாரு. நீங்க இதுவரைக்கும் சந்திச்சதே இல்லையா? அதுக்கு முன்னாடி குடுத்துருக்கீங்கல்ல, பேட்டி குடுத்துருக்கீங்கல்ல. அதே மாரி குடுங்க. இது முதல்வர் என்ன சொன்னாரு? என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு? அப்படின்றத நீங்க வாய தொறந்து சொல்லுங்க. விஜய் அவர்களுக்கு தான் மைக்க பார்த்தா தொட நடுங்கும். அவர் பேச மாட்டாரு. ஸ்கிரிப்ட் இல்லாம பேச மாட்டாரு. ஸ்டேஜ்ல ஏறுனா தான் பேசுவாரு. நீங்க அதே மாரி பேசலாம்ல. இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்கல்ல. என்ன சொன்னாரு அப்படின்றத சொன்னா, அதுவே அந்த இளைஞர்களுக்கு விஜய் பின்னாடி கண்ண மூடிக்கிட்டு திரியக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய உதாரணமா இருந்திருக்கும். அப்படி செயல்படுறீங்களா கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. முழுக்க எல்லாரையும் திரைப்பக்கம் ஜனநாயகன் படம் ஓடணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா பாருங்க எப்படி நடக்குது அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சாலை வந்து போராடுறதுக்கான இடம் கிடையாதுங்க அப்படின்றாரு. வேற எங்க போய் போராடுவாங்க? என் பிரச்சனைய கேட்கலையா? யாரும் கேட்க மாட்றாய்ங்க. உங்களுக்கும் சேர்த்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரோட்ல வண்டிய போடு, வண்டிய நிறுத்து. எல்லாரும் நிக்கட்டும். என் பிரச்சனை கிடையாது அது. எல்லாருக்குமான பிரச்சனை. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரோட்ல தான் நின்னு போராட முடியும். இவங்க எங்கேயாச்சும் ஒதுக்குப்புறமா ஒரு இடத்த குடுப்பாங்க. அவங்க போய் 4 பேரு அந்த இடத்துல நின்னு ஒரு ப நமக்காக குரல் கொடுக்கறதுக்காக யாரோ ஒரு 10 பேர் அங்க நின்னு அவங்க பாட்டுன்னு இந்த இதுல இந்தந்த பாதிப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுன்னு பேசிட்டு போறதுக்கு அத ஒரு வீடியோவா எடுத்து உங்கள மாரி ரீல்ஸ் ஆட்சியா நடந்துகிட்டு இருக்கீங்க? இல்ல அவங்க எல்லாம் ரீல்ஸ் எடுத்து போடுறவங்களா? ரோட்ல போராட்டம் பண்றவன் எல்லாம் மக்கள் பிரச்சனைய பேசக்கூடியவங்க. அதுக்கேத்த மாதிரியான செயல்முறைகள். உங்க கூட்டணியில இருக்கிற பாதிக்கப்படும்போதே நீங்க பேச மாட்டீங்க. உங்க மக்கள் பாதிக்கப்பட்டாலும் பேச மாட்டீங்க. இப்பவும் பேச மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஆள் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி குடுத்து அதுக்கப்புறம் தான் பேசுவீங்க. எதிர்ப்பு குரல்ன்ற பேர்ல அதுல யார எதிர்க்கிறோனே தெரியாம எதிர்க்கிறது. பாஜகவுடைய நடைமுறைய அப்படியே இங்க தமிழ்நாட்டுக்குள்ள நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காரு நம்ம விஜய் அவர்கள். இத குறித்து நீங்க என்ன செய்றீங்க? சிஜேபிக்கோ இல்ல நீட் தேர்வு குறித்தோ உங்களுடைய விளக்கம் என்ன? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி. வணக்கம்.